Seventh one, draw the graph of the following equation and identify their slopes, y-intercepts. Also, find the coordinates of the points where these lines cut the y-axis. கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப கீழே வந்து சில ஈக்குவேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே வந்து கிராஃப் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஸ்லோப்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அண்ட் y-intercept என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்ப இதுல ஸ்லோப்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். a அப்படிங்கிறது என்னவோ அதை தான் நம்ம ஸ்லோப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். y-intercept அப்படிங்கிறது என்ன அப்படின்னா b யோட வேல்யூ. அப்போ ஸ்லோப் அப்படின்னா என்னது, a யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி b யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ y ஆக்சிஸ்லயே எந்த லைன் எந்த பாயிண்ட் வந்து கட் ஆகுது அப்படின்னும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. y ஆக்சிஸ்லயே பாயிண்ட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது y ஆக்சிஸ், இது வந்து x ஆக்சிஸ் அப்படின்னா y ஆக்சிஸ்லயே ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா இந்த பாயிண்டோட x வேல்யூ எப்போதுமே என்னவா தான் இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். x கோஆர்டினேட் ஜீரோவா இருந்தா மட்டும்தான் y ஆக்சிஸ்லயே அந்த லைன் வந்து இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, y equal to minus 3x plus 4 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஸ்லோப் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், -3 இருக்கும். ஏன், இங்க a அப்படிங்கிறது வெறும் நம்பர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் மட்டும் எழுதணும். சைன் மைனஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மைனஸ் போட்டு தான் எழுதணும். அப்போ ஸ்லோப் a அப்படிங்கிறது என்னவா இருக்கும், -3 இருக்கும். y இன்டர்செப்ட் அப்படிங்கிறது b யோட வேல்யூ. அப்போ b அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 4 இருக்கும். இதுல ஒரு பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்ல கட் ஆகும். அது எந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க, y equal to -3x plus 4 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம x ஓட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு y ஓட வேல்யூ வந்து கிடைச்சிரும். y equal to -3 multiple by 0 plus 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஜீரோவோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான், பிளஸ் 4. அப்போ எக்ஸ் வந்து 0வா இருந்தது அப்படின்னா ஒய் வந்து 0 பிளஸ் 4 4 இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த கோஆர்டினேட் என்னவா இருக்கும், 0,4 இருக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு -3 மல்டிபிள் பை 1 பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ இன்னொரு கோஆர்டினேட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -3ஐயும் 1ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, மைனஸ் இருக்கிறதுனால -3 பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 4ல இருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 இருக்கும். அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 1 இருந்தது அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது என்னவா தான் இருக்கும், 1 தான் இருக்கும். 1,1 அப்படின்னு அடுத்த கோஆர்டினேட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து எக்ஸ் அப்படிங்கிறது வந்து 2வா இருந்தது அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் கண்டுபிடிக்க போறோம். ஒய் ஈக்குவல் டு -3 மல்டிபிள் பை 2 பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். 3 2s are 6, இங்க மைனஸ் இருக்கு. ஸோ -6 பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். 6ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2, பிகஸ்ட் நம்பரோட சைன் என்ன, மைனஸ். அப்போ -2. அப்போ x ஈக்குவல் டு 2வா இருந்தது அப்படின்னா y ஈக்குவல் டு -2வா இருக்கும். அப்ப அடுத்த கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2, -2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 0,4 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம். அது எங்க இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இதுதான் என்னது, 0,4 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கோஆர்டினேட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 1,1 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் கோஆர்டினேட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 2, -2 கண்டுபிடிச்சோம். 2, -2 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் டிரா பண்ணலாமா, இந்த லைன் வந்து இப்படிதான் இருக்கும். இது என்ன ஈக்குவேஷனுக்கான லைனு, y ஈக்குவல் டு -3x பிளஸ் 4 அப்படிங்கிறதுக்கான லைனு. எப்போதுமே நம்ம கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணோம் அப்படின்னா அதோட லைனு இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம லைன் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம்ல, இதுல வந்து எழுதணும் y ஈக்குவல் டு -3x பிளஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதணும். செகண்ட் ஒன் இங்க என்ன இருக்கு, 2y ஈக்குவல் டு 4x பிளஸ் 7 அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்ப நம்மள என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்லோப் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் y இன்டர்செப்ட். இப்ப இதை பார்த்த உடனே a யோட வேல்யூ என்ன, 4, b யோட வேல்யூ என்ன, 7. அப்போ ஸ்லோப் அப்படிங்கிறது 4, இன்டர்செப்ட் அப்படிங்கிறது 7 அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது, இப்ப நமக்கு இங்கெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம், y ஈக்குவல் டு அப்படின்னு தான் பார்த்தோம். இப்போ ஒரு லைன் இருக்கு அப்படின்னால அந்த லைன் எப்படிதான் இருக்கும், y ஈக்குவல் டு ax பிளஸ் b அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு, 2
2y அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த 2y இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டேர்மோடையும் டிவைட் பண்ணணும், அதே மாதிரி இந்த டேர்மோடையும் டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். 1 2 is 2 2 2s are 4. அப்போ ஸ்லோப் a அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 2 ஆ இருக்கும். தென் y இன்டர்செப்ட் b அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 7/2 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கலாம். ஆனா நம்ம கிராஃப்ல மார்க் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெசிமல்ல கன்வெர்ட் பண்ண போறோம். டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணணும். 7/2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 7ல எத்தனை 2 இருக்கு, 3 2s are 6 இருக்கு. ரிமைண்டர் வந்து 1ல வந்து 2 டிவைட் பண்ண முடியுமா, முடியாது. சோ நம்ம என்ன செய்யறோம், இங்க பாயிண்ட் வச்சு இங்க 1 0 வந்து ஆட் பண்றோம். அப்போ 5 2s are 10. அப்போ இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 3.5. அப்போ y இன்டர்செப்ட் அப்படிங்கிறது 3.5 இருக்கும். அப்போ y கோஆர்டினேட் அப்படிங்கிறது y ஆக்சிஸ்ல எந்த லைன்ல இருக்கும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் y ஆக்சிஸ்லயே இருக்கணும் அப்படின்னா x ஓட கோஆர்டினேட் வந்து 0வா இருக்கும். y ஓட கோஆர்டினேட் என்னவா இருக்கு, 3.5 இருக்கும். எந்த பாயிண்ட்ல y ஆக்சிஸ்ல இந்த லைன் இருக்கும் அப்படின்னா 0, 3.5ல வந்து இருக்கும். இப்ப இதோட கோஆர்டினேட்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கலாமா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, 2y = 4x + 7 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து y தான் வேணும். சோ நம்ம இந்த 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டு 4x + 7 / 2 அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கொண்டு வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2x + 3.5 அப்படின்னு சொல்லி வரும். இதை அப்படியே வச்சுட்டு இதுல வந்து நம்ம x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து நம்ம x ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x = 0 அப்படின்னு நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 × 0 + 3.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 2 × 0 எனிதிங் மல்டிபிள் பை 0, ஆன்சர் இஸ் 0 + 3.5. அப்ப இதை 0வையும் 3.5வையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 3.5. அப்போ x அப்படிங்கிறது 0வா இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது 3.5 இருக்கும். இது வந்து ஒரு கோஆர்டினேட். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அல்லது நான் இந்த எக்ஸ்பிரஷனை இப்படியே தான் வச்சுப்பேன். இதுலயே நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா x ஓட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2y = 4, xக்கு பதிலா 0 அப்படிங்கறத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். +7 2y = 0 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு 0 தான் வரும். +7 y = 0 + 7 7 இருக்குமா. இப்ப இங்க 2 இருக்கு. இந்த 2 நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இங்க மல்டிபிள் இருக்கு. அப்ப இந்த பக்கம் வரும்போது என்னவாகும், டிவைட் ஆகும். சோ 7 / 2 7 / 2 சிம்பிளிஃபை பண்ணோம் என்னதான் வந்துச்சு, நமக்கு 3.5 தான் வந்துச்சு. அப்போ y அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 3.5. இதை முதல்லயே சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். அல்லது சிம்பிளிஃபை பண்ணாம அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும் வேல்யூ கோஆர்டினேட்ஸ் அதே சேம் கோஆர்டினேட்ஸ் தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் x அப்படிங்கிறது வந்து 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா y அப்படிங்கிறது என்னவா இருக்கும், இங்க என்ன ஈக்குவேஷன் இருக்கு, y = 2 × 1 + 3.5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 1 2 is 2, 2 + 3.5, 2 + 3.5 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 5.5னு வரும். இப்ப அதையே இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். x = 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ y என்னவா இருக்கும், 2y = 4 × 1 + 7. 1 4 is 4 + 7, 7யும் 4யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11. 2y நமக்கு y தான் வேணும். சோ y மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 2 வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப 11 / 2, 1 2 is 2, 5 2s are 10, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 5.5. இங்கேயும் என்னதான் வந்திருக்கு, 5.5 தான் வந்திருக்கு. அப்போ அடுத்த கோஆர்டினேட் என்னவா இருக்கும், 1, 5.5 இருக்கும். x அப்படிங்கிறது 2வா இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். 2 × 2 + 3.5, 2 2s are 4 + 3.5. இதை நம்ம கிராஃப்ல மார்க் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் இது எதுக்கான லைன் வந்து டிரா பண்றோம், 2y = 4x + 7 அப்படிங்கிற லைன் வந்து டிரா பண்றோம். இப்போ இந்த மாதிரி டிரா பண்றோம் அப்படின்னா கிராஃப்ட் ஷீட்ல எப்போதுமே எந்த லைன் வந்து டிரா பண்றோமோ அந்த லைனை ரைட் சைடோட கார்னர்ல 2y = 4x + 7 அப்படிங்கிற லைனை கண்டிப்பா
கிராஃப் சைடோட ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து எழுதணும். என்னென்ன குவாடினேட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்? 0,3.5 அப்படிங்கிற ஒரு குவாடினேட் கண்டுபிடிச்சோம். 1,5.5 அப்படின்னு ஒரு குவாடினேட் வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் 2,7.5 அப்படின்னு ஒரு குவாடினேட் வந்து கண்டுபிடிச்சோம். இப்ப இது எல்லாத்தையும் மார்க் பண்ணலாமா? 0,3.5 3.5 அப்படிங்கும்போது எங்க இருக்கும்? இங்க சென்டர்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் 1,5.5 1,5.5 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இருக்கும். இதுதான் 1,5.5. நெக்ஸ்ட் 2,7.5 2,7.5 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இருக்கும். இது வந்து 2,7.5. இப்ப இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாமா? இப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னது? 2y ஈக்குவல் டு 4x பிளஸ் 7 அப்படின்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 5y ஈக்குவல் டு 6x மைனஸ் 10. என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், தென் y இன்டர்செப்ட் வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? y தான் இப்போ ஒரு லைன் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா y ஈக்குவல் டு ax பிளஸ் b தான். ஸோ நமக்கு இங்க y தான் வேணும். அப்ப இந்த 5 என்ன செய்யணும்? இந்த பக்கம் கொண்டு வரணும். 5 இந்த பக்கம் கொண்டு வரோம் அப்படின்னா இந்த டேர்முக்கும் இருக்கும், இந்த டேர்முக்கும் காமனா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? 6x டிவைட் பை 5 மைனஸ் 10 டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ a அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 6/5 இருக்கும். இப்ப இதை டெசிமல் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? 1/5 is 5, 1/5 is 5, ரிமைண்டர் 1, ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறோம், 10 ஆயிரும். 2 5s are 10. அப்போ ஸ்லோப் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 1.2 இருக்கும். நெக்ஸ்ட் y கோஆர்டினேட் அப்படிங்கிறது 1/5 is 5, 2 5s are 10. y இன்டர்செப்ட் அப்படிங்கிறது 2 இருக்கும். இதுல y ஆக்சிஸ்லயே எந்த பாயிண்ட் இருக்கும்? 0,2 அப்படிங்கிற பாயிண்ட் தான் y அப்படிங்கிற லைன்லயே இருக்கும். ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருந்தாங்க? 5y ஈக்குவல் டு 6x மைனஸ் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாமா? y ஈக்குவல் டு 6x டிவைட் பை 5 மைனஸ் 6x. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வந்துச்சு? 1/5 is 5, 1/5 is 5, 2 5s are 10. 1.2x மைனஸ் 10/5 அப்படிங்கும்போது 1/5 is 5, 2 5s are 10. இப்ப இதுல x ஓட கோஆர்டினேட் அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்போ y ஓட கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? x அப்படிங்கிறது 0வா இருந்தது அப்படின்னா 1.2 மல்டிபிள் பை 0 மைனஸ் 2 இருக்கும். 0வோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 மைனஸ் 2. அப்போ y கோஆர்டினேட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? மைனஸ் 2 இருக்கும். அப்ப இதோட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? 0, மைனஸ் 2 இருக்கும். இப்ப இது x அப்படிங்கிறது 1 இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? y ஈக்குவல் டு 1.2 மல்டிபிள் பை 1 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி இருக்கும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1.2 மைனஸ் 2 இருக்கும். ரெண்டுமே வேற வேற செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணணும். பிகஸ்ட் நம்பர் வந்து 2, இங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 2.0 இருக்குன்னு அர்த்தம். 1.2 வந்து சப்ராக்ட் பண்றோம். இப்ப இதை என்ன செய்யணும்? கேரி பண்ணணும். கேரி பண்ணோம் அப்படின்னா இங்க 1 ஆயிரும், இங்க வந்து 10 ஆயிரும். 10ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8. 1ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0. அப்போ மைனஸ் 0.8. அப்போ x அப்படிங்கிறது 1 இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? மைனஸ் 0.8 இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் x அப்படிங்கிறது 2 இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? y equal to 1.2 multiple by 2 minus 2 இருக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 2s are 4, 1 2 is 2, 1 digit தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 2.4 மைனஸ் 2 அப்படின்னு இருக்கும். 2.4ல இருந்து 2.0 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 0 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4, இங்க 2ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0. அப்போ பிகஸ்ட் நம்பர் என்னது? 2.4. அப்போ பிளஸ் 0.4 இருக்கும். அப்ப x அப்படிங்கிறது 2 இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது 0.4 இருக்கும். இப்ப இந்த பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்ன கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்? -2 அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிருக்கோம். 1, மைனஸ் 0.8 அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிருக்கோம். 2, 0.4 அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இது எல்லாத்தையும் கிராஃப்ல டிரா பண்ணலாமா? இப்ப நம்ம அடுத்து எந்த ஈக்குவேஷனுக்கான லைன் வந்து டிரா பண்ண போறோம் அப்படின்னா 5y equal to 6x minus 10 அப்படிங்கிற லைனுக்கான ஈக்குவேஷன் தான் டிரா பண்ண போறோம். இப்ப இதுல நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம்?
0, -2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். தென் 1, -0.8 அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் 2, 0.4 அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பாயிண்ட் எல்லாமே எப்படிதான் மார்க் பண்ணோம்? 1, 5, 1, 3 அந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸா தான் மார்க் பண்ணோம். ஆனா இப்போ இங்க என்ன மார்க் பண்ண போறோம்? 0.8 அண்ட் 0.4 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ண போறோம். இப்போ 0.5 அப்படின்னா எப்படி மார்க் பண்ணுவோம்? இந்த ரெண்டு பாயிண்டோட சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு 0.5 வந்து மார்க் பண்ணிடுவோம். ஆனா 0.8 அண்ட் 0.4 அப்படிங்கிறது எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இந்த கிராஃப்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி லைனா இருக்குல்ல, இந்த லைன்ல இந்த பெரிய லைன், இந்த டார்க் லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 0.5 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இது வந்து 0.5 இருந்தது அப்படின்னா இது 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9 and 1 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இதுல இருக்கிற மாதிரி 0.8 அப்படிங்கறது மார்க் பண்ணோம் அப்படின்னா இது 5, இது 6, இது 7 and இது 8. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். இப்போ இது 0.4 அப்படின்னா இது 5, இதுக்கு முன்னாடி இருக்கிற இதுதான் வந்து 0.4 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணணும். இப்ப நம்ம இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0, -2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். 0, -2 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். அப்ப இதுல y கோஆர்டினேட், y யோட ஆக்சிஸ் அந்த லைன் வந்து எதுல இருக்கும்? 0, -2 அப்படிங்கிறதுல இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, -0.8. 1 அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. 0.8 அப்படிங்கிறது எங்க இருக்கு? இது வந்து 0.5, இது 6, இது 7, இதுதான் வந்துட்டு 8 இருக்கும். அப்ப இது 1, -0.8. இப்ப அடுத்து என்ன கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 0.4ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். 2 அப்படிங்கிறது எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 0.4 என்ன 0.4? பிளஸ் 0.4. அப்ப நம்ம மேல வந்து மார்க் பண்ணணும். பிளஸ் 0.4 அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த கோஆர்டினேட்ஸ் என்னவா இருக்கும்? 2, 0.4 இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணலாமா? கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி லைன் வந்து கிடைக்கும். இந்த லைன் என்னது? 5y = 6x - 10. என்ன லைன் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா 3y = 6x - 11 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். நம்ம என்னதான் ஈக்குவேஷன் பார்த்திருக்கோம். லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? y = ax + b அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். இங்க 3y இருக்கிறதுனால நம்ம இந்த 3 என்ன செய்வோம்? இந்த பக்கம் கொண்டு வருவோம். இந்த பக்கம் கொண்டு வரும்போது இந்த 3 a யோடையும் டிவைட் பண்ணணும் and b யோடையும் டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை a யோட டிவைட் பண்ணலாமா? a யோட டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6x / 3 இருக்கும். 1 3 is 3, 2 3s are 6. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? 2x ஆ இருக்கும். அப்போ ஸ்லோப் a அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 2 இருக்கும். நெக்ஸ்ட் 11/3. 11 -11/3 அப்படிங்கும்போது 1 3 is 3, 3 3s are 9, ரிமைண்டர் வந்து 2. ஸோ பாயிண்ட் வச்சுக்கிறோம். 2 ஓட 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 20, 6 3s are 18. அப்படியே 6 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம 3.7 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். y இன்டர்செப்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 3.7 இருக்கும். 3y = 6x - 11 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? y = 6x - 11 / 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். 1 3 is 3, 3 3s are 9, 3.7 இருக்கும். 1 3 is 3, 2 3s are 6. அப்ப ஈக்குவேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? y = 2x - 3.7 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுதான் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் x ஓட கோஆர்டினேட் வந்து 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x ஓட கோஆர்டினேட் 0வா இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது என்ன பாயிண்டா இருக்கும்? y = 2 × 0 - 3.7 இருக்கும். 0 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0. அப்போ 0 - 3.7 அப்படிங்கிறது -3.7 இருக்கும். இப்போ y ஓட வேல்யூ x வந்து 0வா இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? -3.7 இருக்கும். y ஆக்சிஸோட லைன் என்னவா இருக்கும்? 0, 3 -3.7 இருக்கும். இதுதான் வந்து y ஆக்சிஸ்லயே இருக்கிற லைன். இப்போ அடுத்து வந்து x அப்படிங்கிறது 1 இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது என்னவா இருக்கும் கண்டுபிடிக்க போறோம். y =
2 மல்டிபிள் பை எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்றோம் மைனஸ் 3.7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் 1 to 2 மைனஸ் 3.7 2ல இருந்து 3.7 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வரும் 3.7 மைனஸ் இருக்கும் 2.0 7ல இருந்து 0 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0 1 அப்போ மைனஸ் 1.0 அப்போ 2ல இருந்து 3.7 நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 1.7 இருக்கும் x அப்படிங்கிறது 1 இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது மைனஸ் 1.7 இருக்கும் இப்ப இது x அப்படிங்கிறது 2 இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது என்னவா இருக்கும் y ஈக்குவல் டு 2 மல்டிபிள் பை 2 மைனஸ் 3.7 2 2s are 4 4 மைனஸ் 3.7 நம்ம 4ல இருந்து 4.0ல இருந்து 3.7 வந்து சப்ராக்ட் பண்ணணும் 0ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது சோ நம்ம கேரி பண்றோம் இங்க 3 ஆயிரும் இங்க 10 ஆயிரும் 10ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 அப்போ 0.3 பிளஸ் 0.3 இருக்கும் அப்போ x அப்படிங்கிறது 2 இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது என்னவா இருக்கும் 0.3 இருக்கும் இந்த 3y ஈக்குவல் டு 6x மைனஸ் 11 அப்படிங்கிறதுல என்னென்ன கோஆர்டினேட்ஸ் வந்து இருக்கும் 0, மைனஸ் 3.7 அப்படின்னு ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்கும் 0, மைனஸ் 1.7 அப்படின்னு சொல்லி ஒரு கோஆர்டினேட் இருக்கும் 1, மைனஸ் 1.7 அப்படின்னு சொல்லி ஒரு கோஆர்டினேட் இருக்கும் நெக்ஸ்ட் 2, 0.3 அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் இருக்கும் இப்ப இதை நம்ம கிராஃப்ல டிரா பண்ணலாமா என்ன லைன் வந்து டிரா பண்ண போறோம் 3y ஈக்குவல் டு 6x மைனஸ் 11 அப்படிங்கிற லைன் வந்து டிரா பண்ண போறோம் என்னென்ன கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சோம் 0, மைனஸ் 3.7 அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிச்சோம் 1, மைனஸ் 1.7 அப்படின்னு ஒரு கோஆர்டினேட் கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் 2, 0.3 அப்படின்னு சொல்லி ஒரு கோஆர்டினேட் வந்து கண்டுபிடிச்சோம் இப்ப இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணலாமா 0, மைனஸ் 3.7 அப்படிங்கும்போது எங்க இருக்கும் இது வந்து 5 6 7 அப்போ இந்த லைன்ல வந்து இருக்கும் அப்போ 0, 3.7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து இருக்கும் இது 0, மைனஸ் 3.7 நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1, மைனஸ் 1.7 1, 1 அப்படிங்கிறது இங்க இருக்கும் 1.7 அப்படிங்கும்போது இது 1.5 இது வந்து 1.7 அப்போ இங்க இருக்கும் இது வந்து 1, மைனஸ் 1.7 அப்படிங்கிற பாயிண்ட் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் 2, 0.3 2 அப்படிங்கிறது இங்க இருக்கு 0.3 அப்படிங்கிறது இங்க இருக்கு அப்போ இது என்னது 2, 0.3 அப்படிங்கிற கோஆர்டினேட் இப்ப இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாமா லைன் வந்து என்னது 3y ஈக்குவல் டு 6x மைனஸ் 11 அப்படிங்கிற லைன் ஏதாவது பேரலா இருக்குதான்னு கேட்டா எஸ் இந்த செகண்ட் ஒன்னான 2y ஈக்குவல் டு 6x மைனஸ் 10 அப்படிங்கிற லைனும் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனான 3y ஈக்குவல் டு 6x மைனஸ் 11 அப்படிங்கிற லைனும் பேரலா இருக்கும் இப்ப இந்த லைனும் பேரலா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா ஏன்னா சொல்ல முடியாது ஏன்னா இப்ப இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம் இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல இது ரெண்டும் என்ன செய்யும் மீட் பண்ணும் ஆனா இந்த ரெண்டு லைனும் எப்படிதான் இருக்கு ஒன்னோடு ஒண்ணு பேரலா தான் இருக்கு எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாலுமே இதோட கேப் இதோட டிஸ்டன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும் அப்ப இதுல எதெல்லாம் பேரலா இருக்கும் ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 4 இது ரெண்டுமே வந்து parallel இருக்கும் 8th one if the temperature of a liquid can be measured in Kelvin units as xk and in Fahrenheit units as y degree Fahrenheit the relation between the two system of measurement of temperature is given by the linear equation y equal to 9/5 of x minus 273 plus 32 வந்து ஒரு லிக்யூடோட டெம்பரேச்சர் வந்து இருக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து எப்படி மெஷர் பண்ணிருக்காங்க அப்படின்னா கெல்வின் யூனிட்ஸ்ல வந்து மெஷர் பண்ணிருக்காங்க அதை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ் கெல்வின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இது ஃபாரன்ஹீட் அப்படின்னா ஒய் டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப இது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஒரு லீனியர் பேட்டர்ன் வந்து கொடுத்திருக்காங்க அது வந்து எப்படி இருக்கு y ஈக்குவல் டு 9/5 x மைனஸ் 273 பிளஸ் 32 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க find the temperature of a liquid in Fahrenheit if the temperature of the liquid is 313 Kelvin இப்ப வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து 313 கெல்வின்ல இருக்கு அப்படின்னா
அந்த லிக்யூடோட டெம்பரேச்சர் ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்க ஃபாரன்ஹீட்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஃபாரன்ஹீட்ல கன்வெர்ட் பண்றது அவங்களே என்ன கொடுத்திருக்காங்க? Y அப்படிங்கிறது தான் வந்து ஃபாரன்ஹீட்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவேஷனும் அவங்களே கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல x அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? கெல்வின் யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கெல்வின் யூனிட்ஸ் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 313 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல நம்ம 313 அப்படிங்கறத சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கெல்வின் கொடுத்திருக்காங்க, ஃபாரன்ஹீட்ல வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்திருக்காங்க. y ஈக்குவல் டு 9/5 x மைனஸ் 273 பிளஸ் 32 அப்படின்னு அவங்களே கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எக்ஸுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? y ஈக்குவல் டு 9/5 எக்ஸுக்கு பதிலா அவங்க கொடுத்திருக்க 313 மைனஸ் 273 பிளஸ் 32 313ல இருந்து 273 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஈக்குவல் டு 9/5 313ல இருந்து 273 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 40 வரும் பிளஸ் 32ன்னு இருக்கும். இப்ப இது மல்டிபிள் இருக்கிறதுனால இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்றோம். 1 5 is 5, 8 5s are 40. அப்ப என்ன வரும்? 9 multiple by 8 plus 32ன்னு இருக்கும். மல்டிபிள்ல இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்றோம். 8 9s are 72 பிளஸ் 32ன்னு இருக்கும். அப்போ y கெல்வின் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறதுல எவ்வளவு இருக்கும்? 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கும். அப்போ ஒரு லிக்யூடு 313 கெல்வினா இருந்தது அப்படின்னா ஃபாரன்ஹீட்ல அது எவ்வளவு டிகிரி இருக்கும்? 103 ஃபாரன்ஹீட்டா இருக்கும். செகண்ட் ஒன், இஃப் த டெம்பரேச்சர் இஸ் 158 டிகிரி ஃபாரன்ஹீட் then find the temperature in Kelvin. இப்ப சப்போஸ் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது 158 இருந்தது அப்படின்னா கெல்வின் என்னவா இருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? y அப்படிங்கிறதுல 158 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன? y ஈக்குவல் டு 9/5 x மைனஸ் 273 பிளஸ் 32 தான் அவங்க கொடுத்த ஈக்குவேஷன். இப்போ ஒய்யோட வேல்யூ செகண்ட் ஒன்ல அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 158 டிகிரி ஃபாரன்ஹீட்னு கொடுத்திருக்காங்க. ஈக்குவல் டு 9/5 மல்டிபிள் பை எக்ஸ் மைனஸ் 233 பிளஸ் 32ன்னு இருக்கும். இப்ப இந்த 32 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 158 மைனஸ் 32 ஈக்குவல் டு 9/5 x மைனஸ் 273ன்னு இருக்கும். இப்போ 158ல இருந்து 32 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 6 to 126 ஈக்குவல் டு 9/5 மல்டிபிள் பை எக்ஸ் மைனஸ் 273ன்னு இருக்கும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ நம்ம இந்த டேர்ம் வச்சுட்டு இந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வரோம். இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்ப இங்க வந்தா என்னவாகும்? டிவைட் ஆகும். டிவைட் இருந்ததுன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம்? ரெசிப்ரோக்கல்ல எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதை எப்படி எழுதலாம்? 126 மல்டிபிள் பை 5/9 ஈக்குவல் டு x minus 273. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 19 is 9, ரிமைண்டர் வந்து 3, 4 9s are 36. 14 மல்டிபிள் பை 5, 14ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 4s are 20, ரிமைண்டர் வந்து 2, 1 5 is 5, 5 plus 2 7, 70 equal to x minus 273ன்னு இருக்கும். நமக்கு x தான் வேணும். ஸோ நம்ம x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 273 இந்த பக்கம் கொண்டு வரோம். இங்க வந்து மைனஸ்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆகும். அப்போ 70 பிளஸ் 273ன்னு இருக்கும். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 3 7 plus 7 14, ரிமைண்டர் 1, 2 plus 1 3. அப்போ 343 இருக்கும். அப்போ ஒரு லிக்யூடு வந்து 158 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு கெல்வின்ல இருக்கும்? 343 கெல்வினா இருக்கும். 9th one, the work done by a body on the application of a constant force, product of the constant force and the distance traveled by the body in the direction of force. Expression this in the form of linear equation in two variables, work W, distance D, and draw its graph by taking the constant force as 3 units. What is the work done when the distance traveled is 2 units? Verify it by plotting it on the graph.
இப்ப 9th ஒன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை ஒரு படி வந்து கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா அதை எப்படி கம்ப்ளீட் பண்றாங்க, கான்ஸ்டன்டா ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்றாங்க. இந்த வேலையை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா W அப்படி சொல்லி டினோட் பண்றோம். அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா D அப்படி சொல்லி டினோட் பண்றோம். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க, 3 யூனிட்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா என்ன, ஒர்க் டன், எவ்வளவு ஒர்க் வந்து பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும், எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்களோ அதையும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணி இருக்கோ அதையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஒர்க் அப்படிங்கறத அவங்க எப்படி டினோட் பண்றாங்க, W அப்படின்னு சொல்லி டினோட் பண்றாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா எவ்வளவு யூனிட் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, 3 யூனிட் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்க, 2 யூனிட் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஒர்க் வந்து டன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எவ்வளவு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க, 3 2 6 யூனிட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. இப்ப இதை நம்ம கிராஃப்ல டிரா பண்ணணும் அப்படின்னா எப்படி டிரா பண்றது, லைன் வந்து டிரா பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், y = ax + b ஆ இருக்கும். இப்ப இங்க ஒர்க் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க, தென் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். எக்ஸ்ங்கிறது தான் வந்து கான்ஸ்டன்டா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அந்த ஃபோர்ஸ் 3 மட்டும் எடுத்துக்கிறோம். எக்ஸ் அப்படிங்கறத நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, இல்ல. அப்போ b யோட வேல்யூ இங்க என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்ப இதுக்கான ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், = 3x அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இதோட ஒரிஜின் பாயிண்ட் ஸ்டார்டிங்ல இது எப்படிதான் இருக்கும், 0,0. எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்ல அப்படின்னா அது அப்படியே எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துலதான் இருக்கும். இப்போ ஃபோர்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம், டிஸ்டன்ஸ் வந்து அவங்க மூவ் கடந்திருக்காங்க அப்படின்னா 2 யூனிட் டிஸ்டன்ஸ் வந்து கடந்திருக்காங்க. எவ்வளவு ஒர்க் டன் பண்ணிருக்காங்க, 6 யூனிட்ஸ் ஒர்க் வந்து டன் பண்ணிருக்காங்க. அப்போ 6 யூனிட்ஸ் அப்படிங்கும் போது இங்க இருக்கும். இப்ப இதுக்கான கிராஃப் எப்படி டிரா பண்றது, இந்த பாயிண்ட் என்னது 2,6, இந்த பாயிண்ட் என்னது 0,0. 10th one, the graph of a linear polynomial p of x passes through the points 1,5 and 3,11. இப்போ வந்து ஒரு கிராஃப்ல வந்து லீனியர் பாலினாமியல் வந்து இருக்கு. அந்த லீனியர் பாலினாமியல் இங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க, p of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த p of x அப்படிங்கிறது 1,5 அப்படிங்கிற பாயிண்ட் அண்ட் 3,11 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா போகுது அப்படின்னா find the polynomial of p of x. p of x ஓட பாலினாமியல் என்னது, y = ax + b ன்னு இருக்கும்ல. இதுல x ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, y ஓட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சுதான் நம்ம வந்து இந்த p of x, இந்த y = ax + b, a யோட வேல்யூ என்ன அண்ட் b யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க, find the coordinates where the graph of p of x cuts the axis. இப்ப இந்த p of x அப்படிங்கிறது வந்து எந்த கோஆர்டினேட்ல ஆக்சஸ், x ஆக்சஸையும் எந்த கோஆர்டினேட்ல கட் பண்ணுது அண்ட் y ஆக்சஸையும் எந்த கோஆர்டினேட்ல வந்து கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா draw the graph of p of x and verify your answer. இப்ப இந்த x கோஆர்டினேட் அண்ட் y கோஆர்டினேட் எக்ஸ் ஆக்சிஸ்ல கட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட்ல கட் ஆகுதுன்னு சொல்லுவோமோ அது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கிராஃப்ல டிரா பண்ணி செக் பண்ண சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட் வச்சு a அண்ட் b யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாமா. ஒன்னு அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, p of x அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. p of x அப்படிங்கிறது என்னது, ax + b அப்படிங்கிறது தான் வந்து p of x. இப்போ அவங்க என்னென்ன பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஒன்னு வந்து 1,5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க 3,11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த 1,5 அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்க போறோம். இப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், y = ax + b அப்படின்னு சொல்லி எழுதுவோமா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, x ஓட கோஆர்டினேட், செகண்ட் இருக்கிறது என்னது, y ஓட கோஆர்டினேட். அப்போ y க்கு பதிலா நம்ம 5 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றோம், a × x க்கு பதிலா 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றோம், பிளஸ் b ன்னு இருக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 5 = 1 × a + b அப்படின்னு இருக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இப்ப நெக்ஸ்ட் இந்த கோஆர்டினேட் கொடுத்திருக்காங்கல்ல, என்ன கோஆர்டினேட் கொடுத்திருக்காங்க, 3,11 அப்படிங்கிற கோஆர்டினேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கோஆர்டினேட்டை நம்ம y = ax + b அப்படிங்கறதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 11 = a × 3 + b அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 11 = 3a
plus b இருக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா a மட்டும் இருக்கு. இங்க வந்து 3a இருக்கும். அப்ப எது லார்ஜஸ்ட் நம்பர்? செகண்ட் ஈக்குவேஷன் தான் லார்ஜஸ்ட் நம்பர். சோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2ல இருந்து ஈக்குவேஷன் 1 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம். a plus b equal to 11 அப்படின்னு இருக்கு. ஈக்குவேஷன் 1 என்ன இருக்கு? a plus b equal to 5 இருக்கு. இப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம்னு சொன்னோமா? அப்ப இந்த சைன் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? சேஞ்ச் பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க 3a இருக்கு, இங்க a மட்டும் இருக்கு. அப்ப a மட்டும் இருந்தா என்ன அர்த்தம்? 1a இருக்குன்னு அர்த்தம். அப்ப 3ல இருந்து 1a சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2a, இங்க பிளஸ் b இங்க மைனஸ் b கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 11ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணணும். இதனால இங்க பிளஸ் இருக்கு, இங்க வந்து மைனஸ் இருக்கு. சோ 11ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 6 இருக்கும். a தான் வேணும். சோ a மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 2 வந்து அந்த பக்கம் கொண்டு போறோம். 6 டிவைட் பை 2, 1 2 is 2, 3 2s are 6. அப்ப a யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 இருக்கும். இப்போ a யோட வேல்யூ 3 இருந்தது அப்படின்னா இதை வச்சு நம்ம b யோட வேல்யூ வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் 1ல a யோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். நம்பர் 1 என்ன? 5 ஈக்குவல் டு a பிளஸ் b. a ல நம்ம இந்த 3 அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பிளஸ் பின்னு இருக்கும். நமக்கு பி தான் வேணும். ஸோ இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போறோம். இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆகும். அப்போ 5 மைனஸ் 3ன்னு இருக்கும். அப்போ பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். அப்போ ஏ அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பி அப்படிங்கிறது 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன லைனா இருக்கும்? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது என்னது? 3x பிளஸ் 2வா இருக்கும். செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் வேர் த கிராஃப் ஆஃப் p of x கட் த ஆக்சஸ். இப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். என்ன கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா எந்த ஆக்சஸ்ல இந்த p of x கட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஆக்சஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. x ஆக்சஸ் y ஆக்சஸ்னு சொல்லல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x ஆக்சஸும் கண்டுபிடிக்கணும், y ஆக்சஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம y ஈக்குவல் டு லைன் என்ன கண்டுபிடிச்சோம்? 3x பிளஸ் 2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். அவங்க ஆக்சஸ்ல இருக்கிற அந்த லைன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம y ஆக்சஸ் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்போ y ஆக்சஸ்லயே இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? x ஓட கோஆர்டினேட் வந்து 0வா இருக்கணும். அதே மாதிரி x ஆக்சஸ்லயே இருக்கணும் அப்படின்னா y ஓட வேல்யூ 0வா இருக்கணும். அப்போ இதுல y ஆக்சஸ்லயே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? x ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ y ஈக்குவல் டு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 3 மல்டிபிள் பை 0 பிளஸ் 2ன்னு இருக்கும். 0வோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 பிளஸ் 2. அப்போ y ஈக்குவல் டு 2வா இருக்கும். அப்போ x அப்படிங்கிறது 0வா இருந்தது அப்படின்னா y அப்படிங்கிறது எங்க இருக்கும்? 2வா இருக்கும். அப்போ எந்த ஆக்சஸ்ல அது கட் ஆகும்? 0, 2 அப்படிங்கிற ஆக்சஸ்ல வந்து கட் ஆகும். இப்போ நம்ம x ஆக்சஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஒய்யோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 3 மல்டிபிள் பை எக்ஸ் பிளஸ் 2. இந்த பிளஸ் 2 இங்க வந்தா மைனஸ் 2 ஆகும். ஸோ மைனஸ் 2 ஈக்குவல் டு அப்போ 0 மைனஸ் 2ன்னு இருக்கும். அண்ட் மைனஸ் 2 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 தான் வரும். 3x. அப்போ x அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மைனஸ் 2/3ன்னு இருக்கும். இப்போ நம்ம கிராஃப்ல வந்து மார்க் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம டெசிமல்ல கன்வெர்ட் பண்றோம். 1 3 is 3. 2ல 3 இருக்கா? இல்ல. அப்போ என்ன செய்யணும்? 0.0 வந்து ஆட் பண்ணணும். அப்போ 20 6 3s 18 0.6, 0.6ன்னு வருமா? நம்ம இதை ஹோல் நம்பரை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 0.7 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ y வந்து 0வா இருந்தது அப்படின்னா x அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? மைனஸ் 0.7 இருக்கும். இப்ப இந்த ரெண்டு பாயிண்டையும் கிராஃப்ல மார்க் பண்ணி ரெண்டு பாயிண்ட்டுமே x ஆக்சிஸ்ல வந்து கட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆக்சிஸ்ல இருக்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? x வந்து 0வா இருந்தது, y வந்து 0, 2வா இருந்தது. இப்போ அடுத்து y ஆக்சிஸ் 0 வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் 2, 3ன்னு வந்துச்சா? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு? மைனஸ் 0.7 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. மைனஸ் 0.7 அப்படிங்கிறது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். மைனஸ் 0.7 அப்படிங்கும்போது இது வந்து 0.5, 7 அப்படிங்கும்போது 6, 7. இதுதான் வந்து மைனஸ் 0.7, 0. இப்ப இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? லைன் வந்து டிரா பண்ண முடியணும். லைன் டிரா பண்ண முடியுதான்னு செக் பண்ணலாமா? எஸ், நம்மளால லைன் வந்து டிரா பண்ண முடியும். அப்போ கிராஃப்ல இந்த கோஆர்டினேட்ஸ் p of x அப்படிங்கிறது p of x equal to 3x plus 2 அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 11th one, let p of x equal to ax plus b and q of x equal to cx plus d.
B, two linear polynomials. Search that. இப்போ வந்து P of x அப்படிங்கிறது ax plus b அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Q of x அப்படிங்கிறது cx plus d அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க? linear polynomials னு சொல்லிட்டாங்க. கண்டுபிடிக்க சொல்றாங்க. Find the polynomials of P of x and Q of x. இப்போ இந்த polynomials, இப்போ a யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், b யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், c யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் and d யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கொடுத்திருக்க இந்த 3 கண்டிஷன் வச்சு கண்டுபிடிக்க போறோம். 3 கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? P of 0 equal to 5 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து the polynomial P of x minus Q of x cuts the x axis at 3,0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? The sum P of x plus Q of x is equal to 6x plus 4 for all real x அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷன் வச்சு நம்ம P of x அப்படிங்கறதோட பாலினாமியலும் Q of x அப்படிங்கறதோட பாலினாமியலும் கண்டுபிடிக்க போறோம். பாலினாமியல்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? P of x அப்படிங்கிறது வந்து ax plus b அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதே Q of x அப்படிங்கிறது cx plus d அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a யோட வேல்யூ, b யோட வேல்யூ, c யோட வேல்யூ and d யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். 0 p of x அப்படிங்கிறது வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 5 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க p of 0 அப்படின்னா இங்க p of x அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? ax plus b ன்னு கொடுத்திருக்காங்களா? அப்போ நம்ம p of x க்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்? 0 அப்படிங்கறத வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ p of 0 equal to a multiple by x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? 0 ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும் பிளஸ் b இது எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 5 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 0 ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் என்னவாகும்? 0 ஆகும் பிளஸ் p equal to 5 அப்படின்னு இருக்கும். b யோட வேல்யூ தான் வேணும். சோ b மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 0 வந்து அந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ 5 minus 0ன்னு இருக்கும். அப்போ b யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு இருக்கும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? b யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? பாலினாமியல் P of x minus Q of x அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க? 3,0 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து கட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து P of x, இது வந்து Q of x எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க? 3,0 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து கட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம P of x அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம்? 3 அப்படிங்கறத சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். Q of x தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இங்கேயும் என்ன செய்யலாம்? 3 அப்படிங்கறத வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ P of x அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ax plus b அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? மைனஸ் Q of x அப்படிங்கிறது என்னது? cx plus d அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இல்ல x அப்படிங்கிற இடத்துல நம்ம 3 அப்படிங்கறத சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்? a multiple by 3 plus b minus c multiple by 3 plus d அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 3a plus b minus 3c minus d. யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 0ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இங்க 3a இருக்கு, இங்க 3c இருக்கா, நம்ம சேர்த்து வந்து எழுத போறோம். அப்ப என்ன வரும்? 3a minus 3c plus b minus d equal to 0ன்னு இருக்குமா? நெக்ஸ்ட் இதுல இப்ப இந்த ரெண்டு நம்பர்ல இருந்தும் நம்ம எதை காமனா வெளியில எடுக்கலாம்? 3 அப்படிங்கறத காமனா வெளியில எடுக்கலாம். அப்போ a minus c plus b minus d equal to 0. இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து தேர்ட் கண்டிஷனுக்கு வந்து போலாம். இப்போ தேர்ட் ஒன் என்ன கண்டிஷன் வந்து கொடுத்திருக்காங்க? P of x plus Q of x அப்படிங்கிறது x plus 4ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ P of x plus Q of x அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 6x plus 4ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் P of x அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? ax plus b ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ax plus b plus Q of x அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? cx plus d ன்னு கொடுத்திருக்காங்க. cx plus d equal to 6x plus 4 அப்படின்னு சொல்லி இருக்குமா? இந்த x and இந்த x ரெண்டையும் சேர்த்து எழுதுறோம். ax plus cx plus b plus d equal to நம்ம ax and cx இது ரெண்டையும் வந்து சேர்த்து எழுதுறோம். சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? ax plus cx plus cx plus b plus d
ஈக்குவல் டு 6x பிளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் காமனா நம்ம வெளியில என்ன எடுக்கலாம், எக்ஸ் அப்படிங்கிறத வந்து வெளியில எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா a பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், பிளஸ் பி பிளஸ் டி ஈக்குவல் டு 6x பிளஸ் 4. இப்போ இது எப்படி இருக்கு, ax பிளஸ் பின்னு இருக்கா, அதே மாதிரி இதையும் இருக்கு அப்படின்னா y ஈக்குவல் டு எப்படி இருக்கும், ax பிளஸ் b அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குமா. இப்ப இதுல இது எப்படி இருக்கு, இது ஏவா இருக்கு, இது எக்ஸா இருக்கு, இது வந்து பியா இருக்கா. அதே மாதிரி இப்ப நம்ம இந்த பக்கம் இருக்கிறதுலயும் இது எப்படி இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கா, இது ஃபுல்லா எப்படின்னு எடுத்துக்கிறோம், a அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், b அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்ப என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், b யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த b யோட வேல்யூ இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப இது வந்து என்னது a, இது வந்து bன்னு வச்சுக்கிறோம். அப்ப அதே மாதிரி இது வந்து a, இது ரெண்டும் சேர்த்து நம்ம b அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இப்ப a யோட சேர்த்து எழுதுறோம். அப்ப என்ன வரும், a பிளஸ் சி ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா b பிளஸ் டி ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே b யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த 5 அப்படிங்கறத இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ 5 பிளஸ் டி ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப இதுல இருந்து நம்ம d யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாமா. d யோட வேல்யூ என்ன வரும், 4, இங்க பிளஸ் 5 இருக்கு, இந்த பக்கம் வந்தா -5 ஆகும். 4ல இருந்து 5ல இருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா d ஈக்குவல் டு -1 இருக்கும். அப்போ நம்ம என்னவும் கண்டுபிடிச்சிட்டோம், d யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இது வரைக்கும் நம்ம என்னென்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், b கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் d கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதை வச்சு என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, இப்ப இந்த d யோட வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 மல்டிபிள் பை a மைனஸ் சி பிளஸ் b யோட வேல்யூ நம்ம ஏற்கனவே 5 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். d யோட வேல்யூ இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கு, d யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவல் டு 0. 3 மல்டிபிள் பை a மைனஸ் சி 5, இங்க மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, ஸோ கேன்சல் ஆகி பிளஸ் ஆயிரும். அப்போ 5 பிளஸ் 1 6ன்னு இருக்கும், ஈக்குவல் டு 0. 3 மல்டிபிள் பை a மைனஸ் சி ஈக்குவல் டு இங்க இருக்கிற 6 வந்து அங்க போச்சு அப்படின்னா -6 ஆகும். a மைனஸ் சி அப்படிங்கிறது, இப்ப நம்ம a மைனஸ் சி அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இங்க -6 டிவைட் பை 3, 1 3 is 3, 2 3s are 6, என்ன வரும், a மைனஸ் சி ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 வந்து ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், a பிளஸ் சி ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க பிளஸ் சி, இங்க மைனஸ் சி கேன்சல் ஆயிரும். அப்போ 2aன்னு இருக்கும். 2a ஈக்குவல் டு 6ல இருந்து 2வை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4, a ஈக்குவல் டு 4 டிவைட் பை 2, 1 2 is 2, 2 2s are 4. அப்போ a யோட வேல்யூ என்னவா இருக்கும், 2வா இருக்கும். அப்ப நம்ம என்னென்ன வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், d அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், a அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், b அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு, d யும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம c மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். பிளஸ் சி ஈக்குவல் டு 6 அப்படிங்கிறதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 பிளஸ் ஈக்குவல் டு 6ன்னு இருக்கும். c ஈக்குவல் டு 6, இங்க பிளஸ் 2ல இருக்கு, அப்ப இந்த பக்கம் வந்தா -2 ஆகும். c ஈக்குவல் டு 6 -2 4. அப்போ c யோட வேல்யூ என்னவா இருக்கும், 4ஆ இருக்கும். p of x அப்படிங்கிற பாலினாமியல் வந்து எப்படி இருக்கும், 2x பிளஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதே இது q of x அப்படிங்கிற பாலினாமியல் எப்படி இருக்கும், 4x பிளஸ் டி. இங்க d யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், -1ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 4x -1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 12th one, look at the first 3 stages of a growing pattern of hexagons made using matchsticks. A new hexagon gets added at every stage with the side with the last hexagon of the previous stage. இப்ப கீழே வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற ஹெக்ஸகன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெக்ஸகன் வந்து எப்படி மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னா மேட்ச் ஸ்டிக் வச்சு மேக் பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்டேஜ் 1ல வந்து எத்தனை மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு, ஸ்டேஜ் 2ல எத்தனை மேட்ச் ஸ்டிக் இருக்கு, ஸ்டேஜ் 3ல எத்தனை மேட்ச் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, முன்னாடி இருக்கிறத வச்சு அடுத்தடுத்து என்ன பேட்டர்ன் வந்து வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. அதை வச்சு கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண போறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, draw the next 2 stages of the pattern. How many match sticks will be required at these stages? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1 கொடுத்திருக்காங்க, ஸ்டேஜ் 2 கொடுத்திருக்காங்க, ஸ்டேஜ் 3 கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி இதுக்கு அடுத்து
அடுத்து ஸ்டேஜ் 4 என்ன வரும் அண்ட் ஸ்டேஜ் 5 வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி டிரா பண்ண சொல்றாங்க. இந்த 2 ஸ்டேஜ்லயுமே எவ்வளவு மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற எழுத சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இந்த 3 ஸ்டேஜையும் அப்சர்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எத்தனை மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 and 6. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 6 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து இருக்கு. செகண்ட் ஸ்டேஜ்ல எத்தனை மேட்ச் ஸ்டிக் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 and 11. செகண்ட் ஸ்டேஜ்ல 11 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த 11 மேட்ச் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்குதோ அதுல இருந்து அடுத்து 5 வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல என்ன இருக்கோ அதை விட 5 மேட்ச் ஸ்டிக் வந்து அதிகமாக்கி இருப்பாங்க. அப்ப 11 பிளஸ் 5 இருக்கும். தேர்ட் ஸ்டேஜ் வந்து எவ்வளவு இருக்கும், இதை விட 5 மேட்ச் ஸ்டிக் வந்து அதிகமா இருக்கும். ஏன் 5 5 இன்க்ரீஸ் ஆகுது, ஹெக்ஸகன் அப்படிங்கும் போது எத்தனை சைட்ஸ் இருக்கும், 6 சைட்ஸ் இருக்கும். எதனால 5 5 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஹெக்ஸகனோட இன்னொரு ஹெக்ஸகன் எப்படி இருக்கு, அட்டாச்சா இருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த ஹெக்ஸகனுக்கு நமக்கு 5 மேட்ச் ஸ்டிக் மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்போ ஸ்டேஜ் 1ல எத்தனை மேட்ச் ஸ்டிக் இருக்கு, 6 மேட்ச் ஸ்டிக் இருக்கு. ஸ்டேஜ் 2ல 6 பிளஸ் 5 11 மேட்ச் ஸ்டிக் இருக்கு. ஸ்டேஜ் 3ல 11 பிளஸ் 5 16 மேட்ச் ஸ்டிக் இருக்கு. அப்போ ஸ்டேஜ் 4ல 16 பிளஸ் 5 21 மேட்ச் ஸ்டிக் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 5ல 21 plus 5 26 மேட்ச் ஸ்டிக் வந்து இருக்கும். இப்போ இதுக்கான பிக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். கீழே இருக்கிற டேபிளை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ஸ்டேஜ் 1ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் இருந்தது, 6 நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக் வந்து இருந்தது. இதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இப்போ இதுல வந்து 6 மேட்ச் ஸ்டிக் இருக்கு, இதுல வந்து 11 மேட்ச் ஸ்டிக் இருக்கு, இதுல வந்து 16 மேட்ச் ஸ்டிக் இருக்கு அப்படின்னா இது ஸ்டேஜ் 1. இப்ப இந்த 6 அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 பிளஸ் 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா. இப்போ இத எத்தனாவது ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதனால 5 மேட்ச் ஸ்டிக்கோட 1 வந்து மல்டிபிள் பண்றோம். அப்போ 1 5 is 5 பிளஸ் 1 6 மேட்ச் ஸ்டிக் இருக்குமா. இப்ப இது ஸ்டேஜ் 2 அப்படிங்கும் போது 1 பிளஸ் 5 மல்டிபிள் பை 2, 5 2s are 10, 10 plus 1 11. நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும் போது 1 பிளஸ் 5 multiple by 1 அப்படின்னு வச்சுக்கலாமா. 1 5 is 5, 5 plus 1 6. இப்போ இது ஸ்டேஜ் 2 அப்படிங்கும் போது 1 plus 5 multiple by 2, 5 2s are 10, 10 plus 1 11, அப்ப 11 மேட்ச் ஸ்டிக். இப்போ இது ஸ்டேஜ் 3 அப்படிங்கும் போது 1 plus 5 multiple by 3, 5 3s are 15, 15 plus 1 16. இப்போ இது ஸ்டேஜ் 4 அப்படிங்கும் போது 1 plus 5 multiple by 4, 5 4s are 20, 20 plus 1 21. ஸ்டேஜ் 5 அப்படிங்கும் போது 1 plus 5 multiple by 5, 5 5s are 25, 25 plus 1 26. இப்போ இது n மேட்ச் ஸ்டிக் அப்படிங்கும் போது n ஸ்டேஜ் அப்படிங்கும் போது 1 plus 5 multiple by n, அப்போ 1 plus 5n or 5n plus 1 இருக்கும். Find the rule to determine the number of match stick required for the nth stage. நம்ம இங்கேயே வந்து nth ஸ்டேஜ்ல இவ்வளவு மேட்ச் ஸ்டிக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி எப்படி காமனா எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எப்படி எழுதணும், 1 plus 5n அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா 5n plus 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். Fourth one, how many match stick will be required for 15th stage of the pattern? இப்போ இந்த பேட்டர்ன்ல 15th ஸ்டேஜ்ல எவ்வளவு மேட்ச் ஸ்டிக் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சோம், 5n plus 1 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோமா. n அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ஸ்டேஜ். இப்போ எத்தனாவது ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க, 15th ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளவு மேட்ச் ஸ்டிக் தேவைப்படும், 5 5s are 25, ரிமைண்டர் வந்து 2, 1 5 is 5, 5 plus 2 7 plus 1 equal to 76. அப்போ 15th ஸ்டேஜ்ல எவ்வளவு மேட்ச் ஸ்டிக் நமக்கு தேவைப்படும், 76 மேட்ச் ஸ்டிக் வந்து தேவைப்படும். Fifth one, can 200 match stick form a stage in this pattern? Justify your answer. இப்போ இந்த பேட்டர்ன்ல 200 மேட்ச் ஸ்டிக் வச்சு இந்த ஹெக்ஸகன் அப்படிங்கிற ஷேப் வந்து நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதையும் நம்ம எப்படி செக் பண்ண போறோம், அதே 5n plus 1 அப்படிங்கறதுல தான் செக் பண்ண போறோம். மொத்தம் எத்தனை மேட்ச் ஸ்டிக் வந்து கொடுத்துட்டாங்க, 200 மேட்ச் ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஸ்டேஜ்ல நம்ம 200 மேட்ச் ஸ்டிக் வந்து மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால 5n plus 1 அப்படிங்கறத அப்படியே வச்சுக்கிறோம். நமக்கு 5n தான் வேணும். ஸோ நம்ம இந்த 1 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போ 200
200 minus 1 equal to 5n அப்படின்னு சொல்லி இருக்கும். 200ல இருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 199 equal to 5n. நமக்கு n தான் வேணும். ஸோ n இந்த பக்கம் வச்சுட்டு 5 இந்த பக்கம் கொண்டு வர போகணும். 199 டிவைட் பை 5னு வரும். அப்ப n அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 5s 15, ரிமைண்டர் வந்து 4, 9 5s 45, ரிமைண்டர் வந்து 4, பாயிண்ட் வைக்கணும். 8 5s 40. இப்ப இது எப்படி இருக்கு? பாயிண்ட்ல இருக்கு. அப்படிங்கும் போது இந்த 200 மேட்ச்ஸ்டிக் வச்சு நம்மளால ஒரு ஹெக்ஸகன் இந்த ஸ்டேஜ் வந்து கொண்டு வர முடியாது. 1 let p of x equal to ax plus b and q of x equal to cx plus d be two linear polynomials such that first one, the graph of p of x passes through the points 2, 3 and 6, 11. Second one, the graph of q of x passes through the point 4, minus 1. The graph of q of x is parallel to the graph of p of x. Find the polynomials p of x and q of x. Also, find the coordinates of the points where these lines meet the x-axis. எனவே 11th sum பார்த்தோம்ல அதே மாதிரி தான். p of x அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, q of x அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனோட லீனியர் பாலினாமியல்ஸ் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் வச்சு கண்டுபிடிக்க போறோம். லாஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the graph of p of x through the points p of x அப்படிங்கிற கிராஃப் எந்த பாயிண்ட் மூலமா போகுதான் 2, 3 and 6, 11 வழியா வந்து பாஸ் ஆகுதாம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா q of x அப்படிங்கிறது 4, 1 அப்படிங்கிற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. தேர்ட் ஒன் வந்து q of x and p of x ரெண்டுமே parallel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து எடுத்துக்கலாம். இப்ப தேர்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க q of x and p of x ரெண்டுமே parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. parallel அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஸ்லோப்பும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்போ q of x ஓட a வேல்யூவும் p of x ஓட a வேல்யூவும் எப்படிதான் இருக்கும்? சேமா தான் இருக்கும். லாஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க p of x அப்படிங்கிறது வந்து ax plus b அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி q of x அப்படிங்கிறது வந்து cx plus d அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம p of x வந்து கண்டுபிடிக்க போறோம். இந்த p of x அப்படிங்கிறது வந்து எந்த பாயிண்ட்ல வந்து பாஸ் த்ரூ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 2, 3 and 6, 11 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து பாஸ் த்ரூ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல வந்து இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ், இது ஒய். இப்ப இதை வச்சு நம்ம 2 ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க போறோம். அந்த 2 ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? p of x இதுதான் என்னவா இருக்கும்? ஒய்யா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா ஒய் அப்படிங்கிறது என்னது 3. ஸோ 3 ஈக்குவல் டு a அப்படிங்கிறது என்னது தெரியாது. ஸோ நம்ம a அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? மல்டிபிள் பை 2 பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 3 ஈக்குவல் டு 2a பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட் வழியா பாஸ் த்ரூ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 6, 11 சொல்லியிருக்காங்க. ஸோ 11 அப்படிங்கிறது வந்து ஒய் ஈக்குவல் டு a அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. ஸோ a அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸ் அப்படிங்கிறது 6 பிளஸ் பி. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 11 ஈக்குவல் டு 6a பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து ஏ இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? a பிளஸ் பி ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஈக்குவேஷன் என்ன? 2a பிளஸ் பி ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லா இடத்துலயுமே சைன் என்ன செய்யும்? சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இங்க மைனஸ் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அந்த மைனஸ் நம்ம உள்ள போய் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பிளஸ்ஸா மாறிடும். இப்ப இதுல எல்லாமே பிளஸ்ங்கிறதுனால எல்லாமே என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். இப்போ 6a இருந்து 2a சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 4a, இங்க பிளஸ் பி, இங்க மைனஸ் பி. ஸோ கேன்சல் ஆயிரும். 11ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 8. நமக்கு ஏயோட வேல்யூ தான் வேணும். ஸோ ஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 4 இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 8 டிவைட் பை 4 இருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 4 is 4, 2 4 8. ஏயோட வேல்யூ வந்து 2வா இருக்கும். அப்போ ஏ அப்படிங்கிறது என்ன? 2.
இப்ப நம்ம ஏயோட வேல்யூ வந்து 2னு கண்டுபிடிச்சிட்டோமா, அத ஈக்குவேஷன் நம்பர் 1ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு b யோட வேல்யூ கிடைச்சிருமா. 2 மல்டிபிள் பை ஏயோட வேல்யூ என்ன 2, so 2 பிளஸ் b ஈக்குவல் டு 3ன்னு இருக்கும். 2 2s are 4 பிளஸ் b ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு நமக்கு இந்த 4 அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 3 மைனஸ் 4ன்னு இருக்கும். அப்போ b யோட வேல்யூ என்னவா இருக்கும், 3 மைனஸ் 4 மைனஸ் 1 இருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ p ஆஃப் x அப்படிங்கறதோட பாலினாமியல் எப்படி இருக்கும், ஏயோட வேல்யூ என்ன 2x பிளஸ் b யோட வேல்யூ என்ன மைனஸ் 1. அப்ப இங்க பிளஸ் வராது, மைனஸ் 1ன்னு இருக்கும் p ஆஃப் x ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா q ஆஃப் x அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க போறோம். q ஆஃப் x அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்கிறாங்க, cx plus d அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இது எந்த பாயிண்ட்ல வந்து பாஸ் த்ரூ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 4, -1ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்திருந்தாங்க, p of x is parallel to q of x ன்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப இதோட ஸ்லோப் வந்து ஈக்குவலா தான் இருக்குமா. அப்ப இதுல இந்த c அப்படிங்கிறதும் a அப்படிங்கிறது எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இதுல இந்த q of xல c அப்படிங்கிறதுல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், 2 அப்படிங்கறத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். q of x அப்படிங்கிறது வந்து cx plus d அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது எந்த பாயிண்ட்ல பாஸ் த்ரூ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 4, -1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம், ஒய்யோட வேல்யூ வந்து -1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா -1 ஈக்குவல் டு c அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மல்டிபிள் பை 4 பிளஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். -1 ஈக்குவல் டு 4 2s are 8 பிளஸ் டி. நமக்கு டி தான் வேணும். ஸோ டி இந்த பக்கம் வச்சுட்டு 8 இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா ஏற்கனவே -1 -8 இருக்கும். அப்போ டி ஈக்குவல் டு -9 இருக்கும். அப்போ q ஆஃப் x அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 2x -9 இருக்கும். நம்ம p ஆஃப் x அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2x -1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். q ஆஃப் x அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2x -9 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா x ஆக்சிஸ்லயே எந்த பாயிண்ட் வந்து இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதே இது y இன்டர்செப்ட் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், கண்ணை மூடிட்டு இந்த 1 அப்படி -1 அப்படிங்கிறது தான் y இன்டர்செப்ட், -9 அப்படிங்கிறது தான் y ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஆனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, x ஆக்சிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. x ஆக்சிஸ்லயே எந்த பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 0வா இருந்தது அப்படின்னா கோஆர்டினேட் என்னவா இருக்கும், 0 ஈக்குவல் டு 2 மல்டிபிள் பை x -1. நமக்கு x தான் வேணும். ஸோ -1 இந்த பக்கம் கொண்டு வர, அப்போ 0 + 1, 0 + 1 என்னதான் இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு 2xன்னு இருக்கும். நமக்கு x தான் வேணும். ஸோ ஈக்குவல் டு 1 டிவைட் பை 2ன்னு இருக்கும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1:2 1ல வந்து 2 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 0 வச்சு பாயிண்ட் வச்சுக்கிறோம், இங்க 0 ஆட் பண்றோம், 5 2s are 10. அப்ப x அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 0.5 இருக்கும். அப்ப இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், 0.5, 0வா இருக்கும். இப்போ ஆஃப் x அப்படிங்கும் போது y ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், நமக்கு x தான் வேணும். இங்க இருக்கிற 9 இந்த பக்கம் கொண்டு வரோம், அப்போ +9 ஈக்குவல் டு 2xன்னு இருக்கும். அப்போ 2x ஈக்குவல் டு 9, x ஈக்குவல் டு 9 டிவைட் பை 2, 1:4, 4 2s are 8, ரிமைண்டர் 1 பாயிண்ட் வச்சுக்கிறோம், 10 5 2s are 10. அப்போ x அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 4.5வா இருக்கும். p ஆஃப் x அப்படிங்கிறது 0.5, 0ன்னு இருக்கும். q ஆஃப் x அப்படிங்கிறது 4.5, 0ன்னு இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின், what do all linear function of the form f of x equal to ax plus a is greater than 0 have in common. இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ax plus a அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல a அப்படிங்கிறது greater than 0வா இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும், greater than 0னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 1x plus 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2x plus 2ன்னு இருக்கும். 3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 3x plus 3ன்னு இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது எல்லாமே எப்படிதான் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸா தான் இருக்கும். அப்போ ஒரு கிராஃப் இருக்கு அப்படின்னா அந்த கிராஃப்ல நம்ம இந்த ஃபங்க்ஷன் வச்சு லைன் வந்து டிரா பண்ணோம் அப்படின்னா எல்லா லைனுமே எப்படிதான் இருக்கும், பாசிட்டிவ் ஸ்லோப்ஸ்ல மட்டும்தான் இருக்கும்.
இப்போ அதே மாதிரி நம்ம எக்ஸோட இன்டர்செப்ட் வந்து 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னாலுமே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எந்த நம்பரோட 0வை மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் என்னதான் 0 தான். அப்ப என்ன வரும் 1 இருக்கும், இங்க 2 இருக்கும், இங்க வந்து 3 இருக்கும். வேல்யூ எப்படி ஆகுது, இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லீனியர் growthன்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி f of x equal to ax plus a அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும்போது a வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு லீனியர் growth-ஆ தான் இருக்கும். இதோட இந்த சாப்டர் வந்து முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.